அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு, ஆமா ஓபிஎஸ் எங்களுடன் இருக்கின்றார்னு சொன்னாரு, இருப்பார்னு சொன்னாரா? அந்த தேனி தொகுதியில பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு 7 ஓட்டு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க ஓபிஎஸ் வீட்டுல 7 பேர் இருக்க மாட்டாங்களா? நீங்க எம்எல்ஏ சீட்டு கொடுங்க, இல்ல வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எம்பி சீட்டு கொடுங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது என்னங்க எலெக்ஷன்ல போட்டி போட்டு அவங்களால ஜெயிக்க முடியாதா? தேமுதிகக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜாதி கால்குலேஷன்லாம் அரசியல்வாதிகள் ஒன்னா போடலாம், மக்கள் போடுறது கிடையாது. திமுக மட்டும் இல்லைன்னு சொன்னா புள்ளி கூட்டணியில முதல்ல காங்கிரஸ் சேர்த்தே இருந்திருக்க மாட்டாங்க. வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் விவாதத்தில் நம்முடன் இணைந்திருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். உங்களை சிவான்னு சொல்றதா இல்ல தென்னவனே எங்கள் மன்னவனேன்னு சொல்றதான்னு தெரியல. சரி, யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை வச்சுக்காங்க, அப்படியே ஆரம்பிச்சிருவோம். ஆனா முன்னாள் மன்னவனான ஓபிஎஸ் இன்றைய மன்னவன் திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து உங்க ஆட்சியே தொடரும் அப்படின்னு மக்களுக்கு சொல்லி, தை பிறந்தால் தமிழகத்துக்கே நல்வழி பிறக்கும் என்று அவருடைய ஸ்டேட்மெண்ட்டையும் திருப்பி சொல்லியிருக்காரு. இதுல என்னன்னா, ஒரு 2-3 நாள் முன்னாடி கூட திரு அண்ணாமலை சந்தித்த போது ஓபிஎஸ் எங்களோட தான் இருக்காருன்னு அண்ணாமலையும் சொன்னாரு. சோ ஓபிஎஸ் இப்ப திமுகல இணைய போறாரா? எங்க இருக்காரு? இல்ல, நீங்க ஏதோ பாக்குறதுக்கு சின்னதா இருந்தாலும் அதுல ஏராளமான விஷயத்த போட்டு கேள்வி கேட்டுக்கிறீங்க. முதல்ல முன்னாள் மன்னவன் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஆனா அவர் என்னைக்குமே மன்னவன் மாதிரி நடந்துட்டது கிடையாது. அவர் ஒரு விசுவாசமான ஒரு தொண்டராகத்தான் இருந்திருக்கின்றார். அந்த நாற்காலியில கூட உட்கார மாட்டார். ரைட், அது இருந்துட்டு போட்டோம். அதுக்கப்புறம் தை பிறந்தால் வழி பிறக்கும், தமிழகத்துக்கே வழி பிறக்கும். நாங்கெல்லாம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே, ஏன் உலகத்துக்கே கூட வழி பிறக்கும் அப்படின்னு நினைச்சுன்னு இருக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்காங்களே, அந்த திராவிட மாடல் ஆட்சியை இந்தியா முழுக்க கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு 21 ஆட்சிக்கு வந்த கொஞ்ச காலத்திலேயே அதை பத்தி பேசினாங்க. இப்ப அதை பத்தி பேசுறது இல்ல. முதல்ல தமிழகத்துல ஸ்டடி பண்ணிப்போம் அப்படின்னு நினைச்சாங்க போல இருக்கு. அடுத்தது அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு, ஆமா ஓபிஎஸ் எங்களுடன் இருக்கின்றார்னு சொன்னாரு, இருப்பார்னு சொன்னாரா? இப்ப இருக்காரு, அவ்வளவுதான். அப்ப நாளைக்கு அங்க போவாங்க அப்படின்னு அர்த்தம். திரு இதுல வேற அந்த எம்எல்ஏ பேசியிருக்கிறதா ஒரு செய்தி பார்த்தேன். எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் ஆசையுடன் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவார் அப்படின்னு. அது ஒண்ணுதான் அதுவும் கிடைச்சிருச்சா அவருக்கு? இல்ல, அதான் ஜனங்கள் எல்லாம் பைத்தியம் நினைச்சீங்கன்னா இப்படி அவங்க இஷ்டத்துக்கு வாங்கி வந்ததை பேசுவாங்க. ஆனா யாரு பைத்தியம் அப்படின்றத மக்கள் நிச்சயமா அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. என்ன பேசுறதுன்னே ஒரு வகைத்தொகை இல்லையா? எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் இவங்களுக்கு தான் ஆசீர்வாதம் கொடுப்பாங்களா? என்ன பேச்சுங்க இது? அது எனக்கு தெரியல. அது கூட சொல்ல மாட்டேன்றாரு பாருங்க. கழகத்தின் முன்னோடிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அதெல்லாம் இல்லாம இவங்க தான் ஆசி கொடுப்பாங்க அப்படின்னு. சரி, அதிமுக அப்படின்றத ஆன்டி டிஎம்கே இப்படித்தான் ஆரம்பிச்சது. திமுக ஒரு தீய சக்தி இப்படி சொல்லிதான் அதிமுகவை வளர்த்தவர் எம்ஜிஆர் அவர். அந்த கட்சியில உக்காந்தீங்கன்னா அவர் ஆசீர்வாதம் கொடுப்பாருன்னு சொன்னா கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கவங்களும் தலைதெறிக்க ஓடி போயிடுவாங்க. அதான் வாயை திறக்கிறதோட திறக்காம இருக்கிறதே நல்லதுன்னு சில பேரை பார்த்து சொல்லுவாங்களே, அந்த மாதிரிதான் நடந்து நிற்குது. இப்ப ஓபிஎஸ் என்ன புதுசா பாக்குறீங்க? ஓபிஎஸ் உடைய மகன் ஒரு தடவை முதலமைச்சரை சந்தித்து பாரதியார் கவிதைகள் புத்தகம் நினைக்கிறேன், அதெல்லாம் கூட குடுத்துட்டு வந்தாரு. ஞாபகம் இருக்கா? இப்போ எல்லாம் ஒன்னா போய்க்கிறாங்க, அவ்வளவுதான். என்னன்னு பட் இதனால திமுகவுக்கு ஒரு பெரிய அளவுல ஒரு சப்போர்ட் வரப்போகுதுங்க. அந்த தேனி தொகுதியில பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு 7 ஓட்டு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க ஓபிஎஸ் வீட்டுல 7 பேர் இருக்க மாட்டாங்களா? 7 ஓட்டு அதான் ஞாபகம் வச்சுக்காங்க. சோ அந்த அளவுக்கு அதுதான். ஏன்னா இப்படி அந்த ஒவ்வொரு ஓட்டு வாங்கி சேர்க்கிற நிலைமையில திமுக இருக்காங்க. ஏன் சார் அவங்க வலுவான கூட்டணி அமைச்சிட்டு இருக்காங்க, அது உங்களுக்கு திருப்தியா இல்லையா? நான் அப்படி சொல்லல. வலுவான கூட்டணி நீ அமைக்கவே வேண்டாம். ஏற்கனவே இது பாருங்க, இது 16 தவிர அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 19, 21, அதுக்கப்புறமா நடந்த பஞ்சாயத்து தேர்தல் 24 அப்படின்னு அப்படியே சரமாரியா இப்போ அந்த ஜிம்பாப்வே அச்சின்னு வந்துக்கிறாங்க பாருங்க, அன்பீட்டன் தான். ஒரே ஒரு இதுல மட்டும் மேட்ச் டிராப்டு. சோ அந்த மாதிரி இந்த பக்கம் இந்தியா மாதிரி அன்பீட்டனா வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருந்துச்சு ஓபிஎஸ் தானா இவங்களுடைய வெற்றி, இல்ல தேமுதிக தானா வெற்றி? இதுதான் எனக்கு உங்களுடைய சாதனையா அவ்வளவு பெரிய சாதனை. எந்த சேனல்ல திறந்தாலும் விளம்பரம் வருது. அதுல பாத்தீங்கன்னா மக்களுக்கு மட்டும் இல்ல, விலங்குகளுக்காகவும் எவ்வளவு பண்ணிக்கிறாங்க தெரியுமா?
ஆனா விலங்குகளுக்கு ஓட்டு கிடையாது, இருந்தாலும் பண்ணிக்கிறாங்க பாருங்க, அதெல்லாம் பாராட்ட அவங்களுக்கு மனசு இல்லை. அப்படி இருந்துச்சு. அந்த சாதனைகளே போதுமே, இந்த எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் எல்லாம் தேவையே இல்லை சிவா. இல்ல நீங்க இப்ப நாங்க பாத்தீங்கன்னா பிரச்சாரமே பண்ண வேண்டாங்க. நீங்க எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் திமுகவை தீய சக்தி அப்படின்னு குறிப்பிட்டாங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரி குறிப்பிட்ட இன்னொரு நபர் திரு விஜயகாந்த், அவரோட தலைமையில வந்து இருந்த தேமுதிக இப்ப வந்து திருப்பி வந்து அந்த தீய சக்தின்னு யார சொன்னாங்களோ அவங்கள்ட்டயே போய் வந்து நேத்தி போய் இணைஞ்சிருக்காங்க. சோ இதுல வந்து இதையும் நம்ம வந்து இப்ப எப்படி பார்க்கலாம்? ஏன்னா இப்ப வந்து மக்கள் நல கூட்டணின்னு திமுகவுக்கு எதிர்க்க பண்ணிட்டு மக்கள் நல கூட்டணியில இருந்த ஒரு 95% ஆஃப் த கட்சி வந்து இப்ப வந்து திமுகவோடயே சேர்ந்திருக்கு. அதுல காங்கிரஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவா இருக்கு. அந்த காங்கிரஸ் வந்து வெளியில போயிடும் அப்படின்னு வேற எதிர்பார்க்கறாங்க ஒவ்வொரு நாளும். இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது நீங்க சொன்ன மாதிரி இது மக்கள் நல கூட்டணியால தான் மாறிக்கொண்டிருக்கின்றது. ஏன்னா ஜி.கே. வாசன் அவர்கள் கட்சி, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கட்சி, அந்த கட்சியை பத்தி யாரும் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். தமிழர் புலி படையா, ஆமாங்க, அப்படி ஒரு கட்சி இருக்கு. அவங்களும் வந்து அந்த மக்கள் நல கூட்டணியில பல்லாவரம் தொகுதியிலே எதையோ போட்டி போட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். தமிழர் விடுதலை சம்திங் ஏதோ ஒரு கட்சி இருந்தது, அது எனக்கு தெரியும். அப்போ ஜி.கே. வாசன் அவர்கள் தவிர மத்த எல்லாரும் அங்க போயிட்டாங்க. ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, மக்கள் நல கூட்டணியிலும் காங்கிரஸ் இல்ல. திமுகவுக்கு எதிராக தொடங்கப்பட்டது அது. இப்ப அவங்க திமுகவிலேயே போய் ஐக்கியமாகி விட்டார்கள். காங்கிரஸ் மக்கள் நல கூட்டணியில இல்ல, இப்போ இந்த கூட்டணியில இருக்குமா, இதுதான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது. இப்போ நிறைய திருப்பங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு சிவா. சோ அது நிஜமாகிடும் போல இருக்கு. அப்போ மற்றொரு மக்கள் நல கூட்டணி ஆகிவிடுமோ அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே கம்யூனிஸ்டுகள், விசிக, தேமுதிக. என்ன ஒண்ணு திமுக இப்ப அங்க இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். மதிமுக, ஆமா, அதை விட்டுருமா, சரி, அது கட்சியே இல்ல, எல்லாம் உதயசூரியன் தான் நின்றுக்கிறாங்க. அதனால அது நமக்கு ஞாபகம் வரல அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். மக்களுக்கே ஞாபகம் இல்ல, அப்புறம் சேர்ந்த வைகோ தான் அப்ப வந்து விஜயகாந்த் தான் எங்களுடைய மக்கள் நல கூட்டணிக்கு வந்து முகம் அப்படின்னாரு. இப்ப வந்து அதே மக்கள் நல கூட்டணிக்கு ஸ்டாலின் முகம்னு சொல்ல போறாரு, அவ்வளவுதானே வித்தியாசம். நீங்க சீட்டு கொடுப்பீங்களா? யாரு சீட்டு கொடுக்குறாங்களோ அவங்களதான் நாங்க முகம்னு சொல்லுவோம். இது என்னங்க இது, அரசியல் அறிச்சவர்களோட தெரியாம இருக்கீங்க. நீங்க கேக்குறீங்க அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களை வந்து திமுகவை கடுமையா விமர்சனம் செய்திருக்கின்றார், அவங்களோடய போய் சேர்ந்துக்கினாங்களே அப்படின்னு நீங்க கொடுக்குறீங்களா ராஜ்யசபா எம்பி சீட்டு? இல்ல பாருங்க, நீங்க எம்எல்ஏ சீட்டு கொடுங்க, இல்ல வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எம்பி சீட்டு கொடுங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது, என்னங்க எலெக்ஷன்ல போட்டி போட்டு அவங்களால ஜெயிக்க முடியாதா? அப்படிதான் எடுத்துக்கணும். ஏன்னா அது வந்து நிச்சய வெற்றி. ராஜ்யசபா எம்பின்றது அப்படித்தான் கொடுப்பாங்க, ரைட்டா? ராஜ்யசபா பின்பக்க கதவு இருக்கா சார்? இல்லாட்டி எல்லாரும் முன்பக்கமா நுழைவாங்க, நிறைய பின்பக்கம் தான் இப்ப நுழையிற மாதிரி இருக்கு. அது என்ன பண்றது? அதாவது இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருந்தது, அதையும் வந்து புழக்கடை வழியாக நுழைந்தவர்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நமக்காக வேணும்னா அது வந்து லெஜிட்டிமேட்னு சொல்லலாம், இல்லைன்னா வாருங்க இந்த மாதிரி வந்து பின்புற வாசல் வழியாக வருகின்றார்கள் அப்படின்னு ராஜ்யசபால இருக்கவங்கள சொல்லலாம். சரி, இருந்துட்டு போட்டோம். அதை விட நான் என்ன நினைக்கிறேன்னா, சரிங்க, இங்க நீங்க எவ்வளவு சீட்டு கொடுக்குறீங்க கொடுங்க. பார்லிமெண்ட்ல எங்களுக்கு வந்து 2024 அதிமுக 5 சீட்டு கொடுத்தாங்க, அதே மாதிரி 29 திமுக எங்களுக்கு 5 சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்க முடியுமா? ஏன்னா ராஜ்யசபானா வந்து பிரச்சனையே இல்லாம ஜெயிச்சுட்டு போயிடலாம். இதெல்லாம் ஜெயிக்க முடியுமோ முடியாதோ அப்படின்ற அவநம்பிக்கையோட நீங்க கூட்டணி சேர்ந்துக்கிட்டு இதுதான் வெற்றி கூட்டணி அப்படின்னு சொன்னா எங்களை எல்லாம் பார்த்தா என்ன தெரியுது சிவா? சார், ஜோக்ஸ் அப்பார்ட், இப்ப வந்து ஸ்டாலின் பிப்ரவரி 22ஆம் தேதி தான் பேச்சுவார்த்தையே திமுக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்ன பட்சத்துல நேற்று திடீர்னு போய் அவங்க வந்து கூட்டணியில வந்து பிரேமலதாவோட இணைஞ்சு அவங்கள வரவேற்று சைன் பண்ணி எல்லாம் நம்ம பார்த்தோம். சோ பிரேமலதாவோட இவ்வளவு வேகமா சைன் பண்ண ஸ்டாலின் அதே இடத்துல இருந்த டாக்டர் ராமதாஸை ஏன் மீட் பண்ணல, அவங்கள ஏன் கட்டுக்கல? அது காரணம் வந்து விசிகாவுடைய எதிர்ப்பு. முதல்ல வந்து பட்டும் படாம சொன்னாரு, அது எங்கள் கருத்து அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் இன்னொரு சந்திப்புல அவர் சொல்லிட்டாரு, பாருங்க நாங்க வந்து இவங்களை சேர்த்துக்காதீங்க அப்படின்லாம் அழுத்தம் கொடுக்க முடியாது, ஆனா அவங்க வந்தாங்கன்னா நாங்க வந்து அங்க இருக்க முடியாது, இதுதான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு அவர் வெளிப்படையா சொல்லிட்டாரு. சோ அதையும் மீறி அதையும் மீறி விசிகாவை வெளில தள்ளிட்டு ஐயா அவர்களை சேர்த்துக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்றது திமுக உறுதியா இருக்காங்க. அதனாலதான் அவரை சேர்த்துக்க. இதே வந்து விசிகால சரிங்க ரைட் அவர் வந்தா வரட்டும் என்ன போ அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது, எப்போ சேர்ந்திருப்பாங்க. இவர் இன்னைக்கு கோர்ட்ல பாத்தீங்கல்ல, அதுல வேற சொல்றாங்க, பாருங்க அவருக்கு இத்தனை வயசாயிடுச்சு, அவர் வந்து மகன் வந்து இவருடைய ஏமாத்தி கட்சியை எடுத்துட்டாரு, அதுல கழுத்து போட்டாரா இல்லையான்னு கூட தெரியல அப்படின்னு ஆர்கியூ பண்ணப்போ இந்த சைட்ல இருந்து வந்து அதெல்லாம் இல்ல, அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, அது பண்ணிட்டு இருக்காரு, அதனால இப்படி சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்னு இவங்க கவுண்டர் ஆர்குமெண்ட் வச்சிருக்காங்க. இதெல்லாம் நீங்க சிவில் கோர்ட்ல பாத்துக்காங்க, இல்ல உங்களுக்குள்ள பேசி முடிச்சுக்காங்க
அப்படின்னு அனுப்பிச்சுட்டாங்க. எலெக்ஷனையும் நிறுத்துங்கன்றாரு. மாம்பழத்தை எனக்கு கொடுக்கல அப்படின்னா நீ எலெக்ஷனையும் நிறுத்துங்க, அது முடிவு பண்ற வரைக்கும் அப்படின்னு. இது உங்க உங்க 2 பேத்துக்குள்ள சண்டை அப்படின்னா எலெக்ஷனை நிறுத்தி விடுவாங்களா? ஓகே சார். சார் இப்போ KN நேரு அவர்கள் அமைச்சர் KN நேரு அவர்கள் மேல வந்து இனி FIR போடலாம் அப்படின்னு வந்து கோர்ட் சொல்லியிருக்கு. சோ இது FIR போடுவாங்களா? இது என்ன ஆகும்? KN நேரு வந்து ஒருவேளை அடுத்த எலெக்ஷன்ல வந்து நிக்க மாட்டாரா? நீங்க முதல்ல FIR பத்தி பேசுறீங்க, நாங்க கேஸ் போடுவோம். எங்கன்னு கேக்குறீங்களா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம். இந்த மாதிரி வந்து FIR போட சொன்னதுக்கு ஸ்டே கொடுக்கணும், நாங்க அந்த பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம், இதுதான் ரூல், விஜிலன்ஸ் மேனுவல்ல சொல்லியிருக்கு. அதனால நாங்க அதுபடி விசாரணை நடத்தி அதுல ஏதாவது உண்மை இருக்கா அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் பண்ணுவோம்னாங்க. பட் இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் வச்சுட்டாங்க. இந்த பக்கம் அதிமுக இன்பதுரை அவர்கள் தரப்புல இருந்து வந்து இதுக்கு சில பிரசிடென்ட்ஸும் கோட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு அத்தாரிட்டி எழுதுறாங்கன்னு சொன்னா அதை பேஸ் பண்ணி நீங்க FIR ஃபைல் பண்ணணும் அப்படின்னு. இப்போ சிச்சுவேஷன் என்னன்னா, இதுதான் வந்து உஷாரா இருக்கணும்ன்றது. இன்னைக்கு பிஃபோர் நூன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த ஜட்ஜ்மெண்ட். இவங்க ஆல்ரெடி அங்க சுப்ரீம் கோர்ட்ல ரெடி பண்ணி வச்சிருந்திருக்கணும். மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு எதையாவது பண்ணி இன்னைக்கோ இல்ல வந்து மண்டேவோ அது வரா மாதிரி பண்ணிருக்கணும். இனியோ மண்டே மார்னிங் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கலாம். இதை வந்து திமுகல வந்து அதுக்கு என்னங்க FIR போட்டுடுறாங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. நிச்சயமா இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா FIR போட்டாங்கன்னா அதுல கையெழுத்து போட்ட இங்கு காயறதுக்குள்ள இடி கபால்னு வந்து குச்சிட மாட்டாங்களா? அதுக்காக தானே காத்து நிற்கிறாங்க அவங்க எதுக்காக FIR போட சொல்றாங்க? இவங்க FIR போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, என்ன ஆகுது பார்க்கலாம் அப்படின்னு உக்காந்துட்டு இருக்காங்களா மத்தியில? ரெடிகேட் அஃபென்ஸ் FIR நீங்க போடுங்க, அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு தானே காத்து நிற்கிறாங்க. நான் ஒண்ணு கவனிச்சிங்களா சிவா? அண்ணன் அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் தான் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதாவது கேஸ் போட்டவர்களே வருந்தும் அளவுக்கா என்னவோ சொல்லியிருந்தாரு. நாங்கள் வந்து இவர் நிரபராதி என்பதை நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு என்ன சந்தேகம்னா சிவா, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது ஒட்டுமொத்த கேபினெட்ல இருந்து ஏராளமான பேர் வந்து ஆதரவு தெரிவித்தார்கள். ஒரு ஆஸ்பத்திரியில இருந்த போது அங்க போனாங்க, எல்லாம் பேட்டி எல்லாம் கொடுத்தாங்க. We had a lot of sound bites, right? ஆமா. பொன்முடி அவர்களுக்கு ஒரு பிரச்சனை போது நம்ம இந்த மாதிரி பார்க்கல, ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி இன்னைக்கு அண்ணன் KN நேரு அவர்கள் அப்படிங்கும் போது அண்ணன் அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் தான் குரல் கொடுத்திருக்காரு. மத்தவங்க கொடுத்து அது என் கண்ணில் படலையா நான் பார்க்கலையான்னு தெரியல. பட் ஸ்டில் முதல் ஆதரவு அப்படின்றது மேலேந்தில வந்திருக்கணும். ஏன் கரெக்ட். நீங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து குயித்தியா யோசிக்க கூடாது சிவா. செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியிலேந்து வந்தவர், அதனால அவருக்கு வந்து ஆதரவு தேவைப்படும். பொன்முடி அவர்களோ இல்ல வந்து அண்ணன் KN நேரு அவர்களோ இவங்கெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்து இளைஞர்களாக இருந்த காலத்திலிருந்து அவர்கள் வந்து அப்படியே திமுக. அதனால அவங்களுக்கு வந்து ஆதரவெல்லாம் தேவையில்லை, அவங்களே வந்து சமாளிச்சுவாங்க. அப்படி இருக்குமோ? இருக்கலாம். சட்டப்படி சந்திச்சு அவங்க வந்து நிறைவேற்றுவாங்க. அந்த சட்டப்படிங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஆமா, எல்லாரும் சட்டப்படி தான் சந்திக்கணும். வேற ஏதாவது சந்திக்கிறதுக்கு வழி இருக்குதா? அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாருமே சட்டப்படி சந்திக்கக்கூடிய விஷயத்த சட்டப்படி சந்திப்பாங்க அப்படின்னு குறிப்பா ஏன் சொல்லணும்? RS பாரதி அவர் சொல்லியிருக்காரு. இது வேற எப்படி சந்திப்பீங்க நீங்க எனக்கு சொல்லுங்க. ஒரு கேஸ் அப்படின்னா அது சட்டப்படி தான் சந்திக்கணும், வேற ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு. இப்போ ஒரு இஷ்யூ வருது இல்ல, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இப்போ 2 பேத்துக்குள்ள வந்து சில சமயம் வந்து இங்க இருந்து டெல்லியில போய் மேல் அதிகாரிகளை பாக்குறாங்க, அவங்கள வந்து கால்ல விழுறாங்க, அப்புறம் திரும்பி வந்தோம்னா ED எல்லாம் வாபஸ் ஆறுது, அதெல்லாம் நடக்கிறத பாக்குறோமே. அதிகாரிகள்லாம் இல்ல, அந்த மாதிரி சில பேர் சொல்றாங்க. அது வந்து டெல்லியில போனாங்க, எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு, அதோட நிறுத்திட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு விஷயம் கவனிக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி பேசும்போது கூட சொல்லியிருக்கேன், ஸ்லாக் ஓவர்ஸ்ல 2 விக்கெட் எடுத்தா ஆட்டத்தின் போக்கே மாறிவிடும்னு. ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா. இது ஸ்லாக் ஓவர்ஸ் எடுத்துக்கிறதா இல்ல மிடில் ஓவர்ஸ் எடுத்துக்கிறதா? கிரிக்கெட் ஒரே ஒரு ஓவர் ஆர் ஒரு கன்சிக்யூட்டிவ் 4 balls ஆட்டத்தோடைய போக்கையே மாத்திரும் சிவா. இந்தியன் பிரீமியர் லீக் மாதிரி தான் இந்தியன் பொலிட்டிக்கல் லீகும். பாருங்களேன் இன்னும் எத்தனை விக்கெட்டுக்கு ட்ரை பண்ண போறாங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. IPL எல்லாம் எந்த மாதிரி தூக்கி போடுங்க நீங்க, இந்தியன் பொலிட்டிக்கல் லீக் 2026 அதுதான் இன்னைக்கு அப்படியே ஸ்டாரா இருக்க போகுது. இன்னும் என்ன சுறுசுறுப்பா நடக்க போகுது நீங்க பாருங்களேன். ஓகே, சோ நேத்திக்கு வந்து தேமுதிக கூட்டணியில போய் ஜாயின் பண்ணிச்சு. இன்னைக்கு OPS வந்து திமுகலயே சேர்ந்துருவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வருது. இதெல்லாம் பார்த்து எடப்பாடி எப்படி ஃபீல் பண்ணுவாரு? அப்போ நம்ம தப்பிச்சோண்டா அப்படின்னு நினைப்பாங்க. இப்படி கூட சொல்லலாமா? சும்மா ஒரு கம்பாரிசனுக்கு சொல்றேன், நீங்க வேற மாதிரி எல்லாம் நினைச்சுக்காதீங்க.
பத்திரானா நம்ம ஸ்ரீலங்கன் பிளேயரு சிஎஸ்கேல இருந்தாரு. அவரை என்ன பண்ணிட்டாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ண பிறகு அந்த ஐபிஎல் ஏலம் வரும்போது சில பேர் சொன்னாங்க அவரை எடுத்த ரேட் வந்து அதிகம், அப்ப சிஎஸ்கே எடுத்தது, அதனால ரிலீஸ் பண்ணிட்டு மறுபடியும் கம்மி ரேட்டுக்கு எடுக்கிறதா பிளான் பண்ணிருக்காங்களோ அப்படின்னு. பட் கடைசி வரைக்கும் அவங்க எடுக்கவே இல்லை, பத்திரனா வேணான்னு விட்டுட்டாங்க. வேற டீம் தான் வந்து பட் முன்ன எடுத்ததை விட அந்த ரேட் இல்ல, வேற ரேட்டுக்கு தான் அவங்க எடுத்தாங்க. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் கரெக்டுங்க, அவர் என்னன்னு எங்களுக்கு தெரியும், இன்ஜுரி ப்ரோன் அவரு, அதனாலதான் நாங்க அவரை கைட்டி விட்டோம், நீங்க எடுத்துக்கிறீங்களா எடுத்துக்காங்க அப்படின்னு சந்தோஷமா இருந்திருப்பாங்க. சோ அந்த மாதிரிதான் வந்து எடப்பாடியார் அவர்களும் ஃபீல் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அப்பா ஓபிஎஸ் அங்க போய் சேர்ந்துட்டாரா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். வருத்தப்பட வேண்டியதுக்கு ஒண்ணுமே இல்லை. 7 ஓட்டு போடுறதுல என்ன பெருசா? ஓபிஎஸ் விஷயத்துல அவர் ரொம்ப நிச்சயமா அப்படி ஃபீல் பண்ணலாம். பட் தேமுதிக விஷயத்துல எப்படி ஃபீல் பண்ணுவாரு? கரெக்ட், தேமுதிக ஒரு 5% ஓட்டு இருக்குது. இப்ப அவங்க அந்த பக்கம் போயிட்டதுனால அவங்க கூட்டணி வந்து 65% ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு ஃபீல் பண்ணுவாரு. அப்படியா நினைக்கிறீங்க? அந்த சைடு வந்து ரொம்பவும் வந்து ஒரு ஜூபிலியண்டா இருக்காங்க. அப்ப அதோட ஆப்போசிட் இந்த பக்கம் இருக்க வேண்டாமா? ஜூபிலியண்டா இருக்காங்கன்னு சொல்லாதீங்க, இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. தேமுதிகக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க செல்வாக்குக்கு நான் ஒரே ஒரு யாட்ஸ்டிக் சொல்லவா, எப்படி மெஷர் பண்றது அப்படின்னு? எத்தனை சீட்டு கொடுக்க போறாங்களோ அதுதான் அவங்களுடைய செல்வாக்குக்கு அளவுகோல். நீங்க இப்ப சில பேர் சொல்ற மாதிரி தேமுதிக வந்ததுனால இந்த மாவட்டங்களில் இவ்வளவு, அந்த மாவட்டங்களில் இவ்வளவு, 50 சீட்டுகள், 40 சீட்டுகள், 30 சீட்டுகள், இத்தனை % ஓட்டு வந்து விட்டது, இத்தனை சீட்டு ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து சீட் அலாட் பண்ணணுமா கூடாதான்? ரெட்டை இலக்கத்திலேயாவது அவங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்களா? சார் ஆக்சுவலா அந்த மாதிரி கூட்டணி ஃபார்ம் ஆனதுல சில மாவட்டங்கள்ல அந்த ஒரு கேம் சேஞ்சர் ஆகும் அப்படிங்கிறாங்க. குறிப்பா ஒரு குறிப்பிட்ட சமூகம் அதிகமா இருக்கிற நாயுடு சமூகம் அதிகமா இருக்கிற தென் மாவட்டங்கள்ல வந்து அவங்களுடைய கேப்பை ஃபில்அப் பண்ணதுக்கு தான் தேமுதிகவை கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சிவா, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். இன்னி வரைக்கும் என்னுடைய ஒரே முடிவு என்னன்னா, இது பாருங்க, ஜாதி கால்குலேஷன்லாம் அரசியல்வாதிகள் ஒன்னா போடலாம், மக்கள் போடுறது கிடையாது. வரிசையா நான் சொல்றேன், எலெக்ஷன் நீங்க கணக்கு எடுத்து பாருங்க. 77 ஜாதி ஓட்டுல எம்ஜிஆர் ஜெயிச்சாரு, 80 ஜாதி ஓட்டுல எம்ஜிஆர் ஜெயிச்சாரா, 84 எம்ஜிஆர் ஜாதி ஓட்டுல ஜெயிச்சாரா, 89 திமுக ஆட்சிக்கு வந்தது ஜாதி ஓட்டு இல்லையா? அதிமுக ஓட்டு பிரிஞ்சுது 21-9 அப்படின்னு. இந்த பக்கம் வந்து காங்கிரஸ் அரௌண்ட் 19% நினைக்கிறேன் ஓட்டு எடுத்தாங்க, அதனால திமுக ஆட்சிக்கு வந்தது. 91 ஜாதி ஓட்டுல தான் ஜெயிச்சாங்களா? 96 திமுக தமாக கூட்டணி ஜாதி ஓட்டுல தான் ஜெயிச்சாங்களா? 2001 எப்படி ஜாதி ஓட்டுல தான் மறுபடியும் வந்து ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்களா? ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ரெயின்போ கோலிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான அந்த ஜாதி கட்சிகள், அமைப்புகள் இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு 13-14 கட்சின்னு நினைக்கிறேன் கலைஞர் அவர்கள் ஒரு கூட்டணி அமைச்சார். ஒண்ணு இல்லாம போச்சு. அதனால சில தொகுதிகள்ல வந்து சில ஜாதி சமூக வாக்குகளை பெறறதுக்காக வேட்பாளரை நிறுத்துறது இன்னும் நம்ம பாக்குறோமே. ஏங்க அப்படி பார்க்க போனீங்கன்னா எல்லா கட்சியும் வந்து அங்க யாரு பிரிடாமினன்ட் காஸ்டோ அந்த இதுதானே நிறுத்துவாங்க. என்னங்க பேச்சு? இந்த இதையும் உடைச்சி காட்டினவங்க ஜெயலலிதா அவர்கள். இப்போ ஒரு பொது தொகுதியில வந்து ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு வேட்பாளரை நிறுத்தி வச்சு, அது இடைத்தேர்தல் கூட வச்சுக்காங்க, பட் ஸ்டில் ஜெயிக்க வச்சாங்க. அவங்க ஜெயலலிதா இப்ப இருக்கிற தலைவர்களால அது முடியாதனால தான் இந்த மாதிரி ரூட்டை தேடுறாங்களா? இத பாருங்க, மக்கள் வந்து வேற எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படின்னும் போது மட்டும்தான், கடைசியா எதுவுமே இல்ல அப்படின்னும் போது நம்ம வீட்டுல உப்புமா கலர் வாங்க பாருங்க. ஆனா நம்ம வீட்டுல வந்து எது இருந்தாலும் உப்புமா தான் கலர்றாங்க, அவங்களுக்கு கன்வீனியன்ட் அப்படின்னு. அது பாதிக்கப்பட்ட கணவன்மார்கள் எல்லாம் ஒரு சங்கம் ஆரம்பிச்சு அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சோ மக்களுடைய கடைசி ஆப்ஷன் தான் அந்த ஜாதின்ற கொஸ்டின், புரியுதுங்களா? வேற எதுவுமே இல்ல கன்சிடரேஷன்ஸ் அப்படின்னும் போதுதான் அவங்க அந்த ஜாதியை பாக்குறாங்க. இன்னைக்கு சொல்லலாம் ஜாதியை வச்சுதான் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு. அதான் வரிசையா சொன்ன எலெக்ஷன் எல்லாம் எந்த ஜாதியை வச்சு ஓட்டு போட்டாங்க சொல்லுங்க? சொல்லுவாங்க நாங்க இந்த ஜாதிக்கு இவ்வளவு பண்ணிருக்கோம், 5 ஜாதிக்கு இவ்வளவு பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல பேசலாமே தவிர மக்கள் அப்படி இல்லைன்றதுதான் என்னுடைய அழுத்தம் திருத்தமான முடிவு. அப்படி பார்க்க போனா சரிங்க, 21 அமமுக அவங்களோட கூட்டணியில தேமுதிக சேர்ந்தாங்க, எங்க போச்சு அவங்க வாக்குகள்? 1% கூட டச் பண்ண முடியல. கிட்டத்தட்ட 60 தொகுதியில நின்றாங்கல்ல, 60 தொகுதியில நின்று 1% ஓட்டு கூட வாங்க முடியாம அப்புறம் நீங்க என்ன இந்த மாதிரி எல்லாம் கணக்கெல்லாம் சொல்லி நிக்கிறீங்க? இதை சொல்றதுக்கு ஒரு கும்பல் அப்படின்னா இதை நம்புறதுக்கு ஒரு கும்பல் இருக்குல்ல, அதனாலதான் இப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. முதல்ல நம்புறதை நிறுத்துங்க, ரியாலிட்டி என்னன்றத பாருங்க.
நிச்சயமா. அது சோ ஒரு விவாத இன்னைக்கு பொருளா கொண்டு பாத்தீங்கன்னா வரணுங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தேன். நமக்கு அதுல நம்பிக்கை இல்ல. கரெக்ட் கரெக்ட். இப்ப பாத்தீங்கன்னா இன்னமும் வந்து ஒரு சில குற்றச்சாட்டுகள் சொல்லுவாங்க. திருச்சியில வந்து இவங்க தான் பிரிடாமினன்ட் கம்யூனிட்டி, ஆனா வந்து இந்த கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள் தான் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வராங்க, அவங்க தான் ஆட்சிக்கு வராங்க, மந்திரியா வராங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அதிமுகவும் அமோகமாக ஜெயிச்சிருக்கின்றது, திருச்சியில திமுகவும் அமோகமாக ஜெயித்திருக்கின்றது, தொடர்ந்து ஜெயித்து கொண்டிருக்கின்றது. அப்ப அங்க இருக்கின்ற ஒரு சமுதாயத்துக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னும் அவங்க வந்து ஜெயிச்சு நிற்கிறாங்கன்னா அப்ப அதுக்கு என்ன சொல்றீங்க? அதாவது அரசியல்வாதிகள் வந்து ஜாதி அரசியல் பண்றாங்க அப்படின்னு அவங்கள குறை சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள்னு சொல்லிக்கின்னு நம்ம ஜாதி கணக்கு போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன நம்மள இல்ல, பொதுவில் சொல்றேன் நானு. நம்மள சொன்னீங்கன்னா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க பாருங்க. இது நேஷனல் சேனல்லயே இந்த மாதிரி நிறைய பேர் பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எலெக்ஷன் ரிசல்ட் வர அன்னைக்கு பாத்தீங்க பாருங்க, இந்த தொகுதிகள்ல இந்த ஜாதி அதிகம், இங்க இவங்க வருவாங்க அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கல. இப்ப பீகார் எலெக்ஷன் நடந்தது, அப்படியே சப்ஜாடா ஒண்ணு ஓட்ட போட்டாங்க என்டிஏக்கு. அங்க என்ன ஜாதி கணக்கு வந்தது? அதனால மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜாதி எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க, வேற எதுவுமே இல்ல, பிரச்சனைகளே இல்லை, எவ்ரி திங் ரிமைன்ஸ் அப்படியே சைலண்டா இருக்குது. அப்படின்னும் போதுதான் சரி நம்ம ஜாதிக்கார பயிலாகுவேன் அப்படியாச்சு வா அப்படின்லாம் பேச தோணுமே தவிர தலைக்கு மேல 1000 பிரச்சனை இருக்குது ஒவ்வொருத்தருக்கும். அதனால இதெல்லாம் விட்டு தள்ளுங்க. சரி, அப்போ வந்து திமுக வந்து இப்ப 5000 ரூபாய் வந்து மகளிர் தொகையா கொடுத்துருச்சு. கூட்டணியை வந்து தேமுதிக, ஓபிஎஸ் இப்படி இவங்களெல்லாம் வச்சு பலப்படுத்துறது. இப்படி பார்த்தா திமுக கூட்டணி தான் இப்ப பலமா இருக்கா? இந்த கூட்டணியில இருந்து வேற யார் விலகுவாங்க, இல்லாட்டி வேற யார் வந்து சேருவாங்க? இல்ல, இப்ப காங்கிரஸ் வந்து வெளில போறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை அப்படிதான் நான் சொல்லணும், ஜே அவர்கள் மாதிரி. பட் பாருங்க, அந்த பவர் பிளே 6 ஓவர்ல வந்து கண்ணாபின்னா நடிச்சு வச்சுக்கிறாங்க. 60 ரன் நடிச்சிட்டாங்க பவர் பிளேல. மிடில் ஓவர்ஸ்ல பாருங்க அப்படியே சூப்பரா ஒரு 100 ரன் அடிச்சு வச்சிட்டாங்க, எல்லாம் கரெக்ட். ஸ்லாக் ஓவர்ல விக்கெட் போயிடுச்சுன்னா டெத் பவுலிங் டான் பிராவோ ஸ்பெஷலிஸ்ட் அவரு. அதனால இது வரைக்கும் பண்ணதெல்லாம் விட்டுருங்க. இனிமே என்ன நடக்க போகுது, கடைசி 2 ஓவர் 3 ஓவர்ல என்ன நடக்க போகுதுன்றத பாருங்க சிவா, அதுதான் முக்கியம். ஏன்னா எலெக்ஷன் அப்படின்றது வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி, 3 மாசத்துக்கு முன்னாடி, ஈவன் 1 மாசத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணக்கூடிய விஷயம் கூட கிடையாது. கடைசி ஒரு நாள்ல வந்து எல்லாமே மாறும். பெரும்பாலான மக்கள் நியூட்ரல் ஓட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எலெக்ஷனுக்கு 2 நாள் முன்னாடி அப்படித்தான் வந்து முடிவெடுப்பது அப்படின்றது வழக்கம். அதாவது நியூட்ரல் ஓட்டர்ஸ்ல ஒரு பெரும்பான்மையான வாக்காளர். அந்த நேரத்துல என்ன பிரச்சனை, இதுதான். அதனாலதான் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நெருங்குற சமயத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப இதுவா நாம தான் வந்து 5 வருஷத்துல இவ்வளவு பண்ணிக்கிறோம், ஜனங்க அதை பார்த்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருந்ததுன்னா அந்த எலெக்ஷன் நேரத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, யாரும் புதுசா ஒரு இஷ்யூ ரைஸ் பண்ணக்கூடாது, எதிர்கட்சிகளுக்கு எதுவும் கிடைக்கூடாது அப்படின்னு ஏன் யோசிக்கணும்? அதை மாத்தும் அப்படின்றது புரியுதா? ஏன்னா எதுவா இருந்தாலும் நமக்கு லாஜிக்கலா பேசிதான் பழக்கம். எலெக்ஷனுக்கு திடீர்னு ஒரு 4 நாள் முன்னாடி புதுசா ஒரு பூதத்தை கலப்புவாங்க எதிர்கட்சிகள், பாத்திருக்கீங்களா? எதுக்குன்னா அப்படியே மக்களுடைய மனநிலையை மாற்றுவது அப்படின்னு. அதனால இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கலாம், 19 ஓவர் வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருந்தது, 20வது ஓவர்ல ஊத்திக்கின்னு போன மேட்ச் எல்லாம் பாத்துக்கிறோம் சிவா. ஓகே, சோ இப்ப மக்கள் வந்து அவங்களுடைய மூவை வந்து கடைசி நேரத்தை வரைக்கும் டிசைட் பண்ணுவாங்கங்கிறீங்க. ஆனா கட்சிகள் அப்படி இருக்க முடியாது. சோ இந்த சூழ்நிலையில தாவேகாவோட போறது தானே காங்கிரஸ்க்கு நல்ல மூவா இருக்கும். இல்ல, இப்ப தாவேகாவுக்கு போக வேண்டிய நெருக்கடி 2 விஷயங்கள் இருக்கு காங்கிரஸ்க்கு. ஒண்ணு வந்து ஃபியூச்சர் கால்குலேஷன். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், 26ல திமுக மறுபடியும் ஸ்ட்ராங்கா ஆட்சியை வந்துட்டாங்கன்னு சொன்னா 29ல காங்கிரஸுக்கு வந்து 3 சீட்டு பார்லிமெண்ட்ல ஊத்தா கூட அதிகம். அது இல்லாம இப்பவே வந்து ஈவன் காங்கிரஸ் கட்சியில இருந்தே கூட கார்த்தி சிதம்பரம் சொன்னாரா சரியா ஞாபகம் இல்ல, ஆனா ரொம்ப அழகா ஒரு கருத்து சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி கார்த்தி சிதம்பரம் அவர்கள் தான் நினைக்கிறேன், வாஜ்பாய் அவர்கள் காலத்துல கூட என்டிஏ கன்வீனரா ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தான் போட்டாங்க, அவர் பாஜகவை சார்ந்தவர் கிடையாது. அதே மாதிரி வந்து மத்த ஆட்சி, இது மாதிரி கூட்டணி ஆட்சி, அது கூட்டணி அப்படின்னு இருக்கும்போது மத்த கட்சிகளை சார்ந்தவராதான் வந்து போடுறாங்க. இந்த புள்ளி கூட்டணிக்கு வந்து ஸ்டாலின் வந்து போடணும் அப்படின்னு சொல்றது கருத்துக்கு வரீங்களா? இல்ல, அதுதான் கார்த்தி சிதம்பரம் அதான் சொன்னாரு. இந்த இண்டி கூட்டணி ஆரம்பிக்கும் போது அவருடைய வார்த்தை நிதிஷ்குமார் அவர்களை போடலாம் அப்படின்னு ஒண்ணு இருந்தது, அதுக்குள்ள அவர் போயிட்டாரு. சோ அந்த மாதிரி அவர் கருத்தை சொல்லியிருக்காரு. அதாவது பிரதானமான கட்சியை சார்ந்தவர் கன்வீனரா இல்ல அப்படின்னு சொன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து அமிக்கபிளா ஒர்க்கபிளா இருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருந்தார்.
அப்போ நாளைக்கு ஏற்கனவே வந்து திராவிட மாடல் 2.1 ஆயிப்போச்சு. திராவிட மாடலை இந்தியா முழுக்க கொண்டு போக போறோம்லாம் வர முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இப்ப சொல்றதுல கொஞ்ச நாளா. அப்போ இங்க மறுபடியும் திமுக ஸ்ட்ராங்கா வந்துருச்சுன்னு சொன்னா, இப்ப தொடர்ந்து 2 முறை ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார்கள். இப்ப நடுவுல அந்த ஊபி எலெக்ஷன் வேற வரும். அங்க மறுபடியும் சமாஜ்வாடி பார்ட்டி ஊத்திக்கிச்சின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ காங்கிரசுக்கு இருக்கின்ற ஒரே பலம் திமுக தான். அவங்களே இவங்க மிரட்டி நிக்கிறாங்க. இதுதான் வந்து அன்பார்ச்சுனேட்னு நான் சொல்லுவேன். திமுக மட்டும் இல்லைன்னு சொன்னா புள்ளி கூட்டணியில முதல்ல காங்கிரஸ் சேர்த்தே இருந்திருக்க மாட்டாங்க. விட்டுருங்க, நம்ம மாநில கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி வைப்போம், காங்கிரஸ் தனியா போட்டி போட்டுக்கிட்டோம். ஏன்னா தமிழ்நாடு தவிர வேற எங்கேயுமே பெருசா அவங்கள மதிக்கலையே, சமாஜ்வாடி பார்ட்டி அகிலேஷ் தவிர. யார் அவங்கள கூட்டணியில சேர்த்துக்கிறேன்னு சொன்னாங்க? மம்தா பானர்ஜி சேர்த்துக்கல, கம்யூனிஸ்ட் இங்க சேர்த்துக்கல, அங்க சேர்த்துக்கினாங்க. பட் ஒன்னும் வேலைக்கு ஆகல. அப்போ அப்படிப்பட்ட திமுகவையே இவங்க மிரட்டி நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இங்க மறுபடியும் 2வது தடவை ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்காங்களேன். 29க்கு முன்னாடி மறுபடியும் பாஜக அங்க ஊபியில ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு சொன்னா, சமாஜ்வாடி பார்ட்டியில ஐயா இதை நம்பி பிரோஜனம் இல்லைன்னு கைட்டி விட்டுருவாங்க காங்கிரஸ். ஃபார் ஆல் பிராக்டிகல் பர்பஸ் சுத்தமா தனியா நிக்க வேண்டிய, ஒட்டுமொத்தமா இந்தியா முழுக்க தனிமைப்படுத்தப்பட்டு விடும் காங்கிரஸ். புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணணும்? திமுக இவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். எப்ப கட்டுப்பட்டு இருப்பாங்க? ஆட்சியில இருக்க திமுக காங்கிரசுக்கு பயப்படுவாங்களா? ஆட்சியில இல்லாத திமுக காங்கிரசுக்கு பயப்படுவாங்களா? ஆட்சியில இல்லாத பயப்படுவாங்க அப்படின்றத விட அவங்களுடைய உதவி தேவை. ஆட்சியில இருக்கும்போது காங்கிரஸுடைய உதவி தேவையில்லை. ஆட்சியில இல்லன்னும் போது ஐயோ பாராளுமன்றத்திலையும் தோத்துறக்கூடாது, நமக்கு ஏதாவது ஒரு இது வெயிட் வேணுமே அப்படின்றதுக்காக அப்ப காங்கிரஸோட சேர வேண்டிய கட்டாயம் வரும் இல்லையா? அப்ப காங்கிரஸுக்கு மறுபடியும் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இல்லையா? திமுக வந்து காங்கிரஸை தோக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது, காங்கிரஸ் வந்து திமுக தோக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குமா இந்த தேர்தல்ல? காங்கிரஸோட ஃபியூச்சர் முக்கியமா, ராகுல் அவர்களுடைய ஃபியூச்சர். சரி, காங்கிரஸ்னா என்ன, ராகுல்னா எல்லாம் ஒண்ணுதான். ஃபியூச்சர் 29ல ஓரளவுக்காவது கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்போ திமுக வந்து காங்கிரசின் தயவை நம்பி இருக்க வேண்டும். காங்கிரஸோட தயவை திமுக நம்பி இருக்க வேண்டும் அப்படின்னா, அப்ப அவங்க இங்க ஆட்சியில இல்லாம இருந்தா மட்டும்தான் 29ல அது சாத்தியமாகும். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல முடியாது சிவா. ஓகே சார், நன்றி. இவ்வளவு நேரம் எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்தை பகிர்ந்ததற்கு நன்றி. நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம். வணக்கம் சார். நன்றி சிவா. நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி.